ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப் வந்தால் ஹைப்பும் கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நேத்திக்கு எதோட முடிச்சிருந்தாங்க, வானதியை வண்டியில் கூட்டிகிட்டு வர்ற மாதிரியும் வானதியோடைய அண்ணன் வந்து மெக்கானிக்கல் ஷெட்டில் இருக்கிற அந்த வேலைக்கார பையனை வந்து விசாரிக்கிற மாதிரி தான் வந்து நேத்திக்கான எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து வானதியோடைய அண்ணன் மெக்கானிக் ஷெட்டில் வேலை செய்கிற பையன்கிட்ட வந்து மறுபடியும் விசாரிக்கிறாங்க. அவங்க எங்கே போயிருக்கிறாங்கன்றது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மெக்கானிக் ஷெட்டில் இருக்கிற பையன் வந்து முன்னுக்கு முரணாக வந்து பதில் பேசுகிறதுனால, நீ பொய் சொல்கிறேன்னு தெரியுது, உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது, அவன் பெங்களூருக்கு தானே என் தங்கச்சி கூட்டிகிட்டு போயிருக்கிறான் அப்படின்றது உடனே போயிட்டு அங்கே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி, அவங்க அப்பா அம்மா எங்கே போகிறாங்க, நேராக பாண்டியன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வெளியில் நடேசன் தான் உட்காந்துக்கிறாங்க. எதுக்கு ஆட்டோக்காரன் இங்கே வர, யாரும் ஒன்று ஆட்டோ இங்கே கூப்பிடவே இல்லையே, எதுக்கு நீ எல்லாரையும் கூட்டிகிட்டு வர அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து அவர் வானதியோடைய அப்பா கிட்ட வந்து சண்டை போடுவார். இவங்க உள்ளார வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உள்ளார இருப்பாங்க. உடனே ஏதோ சத்தம் கேட்குதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்ப்பாங்க. வானதியோடைய அப்பா அம்மா அண்ணெல்லாம் வந்து இந்த மாதிரி வானதி வந்து எங்கே போயிருக்கிறா, உனக்கு தெரியும், பாண்டியன் தானே கூட்டிகிட்டு ஓடிட்டு போயிட்டானா, இல்லை நீங்கள் சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து வானதியோடைய அம்மா வந்து சேரனை பார்த்து கேட்பாங்க. இவங்க பொண்ணு வந்து சொல்கிற பேச்சு கேட்டு என்னவோ இருக்கிற மாதிரி வந்து நம்மளை கேட்குறாங்களே அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. உடனே சோழன் வந்து சண்டைக்கு வராரு. பாண்டியன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான், பாண்டியன் மட்டும்தான் போயிருக்கிறான் திங்ஸ் வாங்கிட்டு வரத்துக்கு பெங்களூருக்குன்னா. உடனே வானதியோடைய அம்மா என்ன சொல்லுவாங்க, பெங்களூருக்கு பார்த்தீங்களா, எல்லோரும் சேர்ந்து அவளை அனுப்பி விட்டுட்டிங்களா, என் பொண்ணு வீட்டில் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாதான், அவளுக்கு என்ன சொக்கு பொடி போட்டு வச்சிங்களே தெரியல, இப்போ சுத்தமாகவே கேட்கவே மாட்டேங்கிறா, எந்நேரமும் பாண்டியனே கதின்னு கிடக்கிறா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்பா அம்மாலாம் வந்து சண்டை போடுவாங்க. இப்போ இது உடனே சேரன் வந்து உள்ளே என்ட்ரி ஆகி, இருங்க நான் பாண்டியன்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் சேரன் வந்து பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுவார். பாண்டியன் என்ன சொல்லுவாருன்னா, ஆமாண்ணா வானதி என் கூட தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்பொழுது, என்ன பாண்டியன் நீ இது இப்படி சொல்கிற, அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அப்பா அம்மாலாம் வந்து சண்டை போட்டுருக்குறாங்க, பொண்ணை காணோன்னு தேடி பதட்டப்பட மாட்டாங்களா, நீ எதுக்கு வானதியை கூட்டின்னு பெங்களூர் போன அப்படின்னு சேரன் வந்து கேட்குறாரு. உடனே நான் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குறேன்னா அவங்க வீட்டில் சொல்லுங்கள், பயப்பட வேணான்னு சொல்லுங்கள், நான் வந்துடுவேன் உடனே அப்படின்னும்போது சேரன் நான் சொல்கிறேன், நேராக அவங்க வீட்டிலே கொண்டு போய் விட்டுட்டு நீ வந்துடு அப்படின்ற மாதிரி சேரன் சொல்வார். சரிண்ணா அப்படின்னு பாண்டியன் ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. உடனே சேரன் வந்து வெளியில் சொல்வார், சொல்லுண்ணா பாண்டியன் கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லுண்ணா நீ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சோழன்கிட்ட, இல்லை சோழா பாண்டியன்கிட்ட தான் வானதி இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க வானதி வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தியா எல்லோரும் சேர்ந்து அவள் கூட அனுப்பி விட்டுட்டிங்களே. உடனே சேரன் என்ன சொன்னார்னா, நான் பாண்டியன்கிட்ட பேசிட்டேன், பாதி தூரம் வந்துடுவானா, இன்னும் 1 மணி நேரத்தில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னான்னு சொல்லிட்டு சேரன் வந்து வானதியோடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு நடேசன் என்ன சொல்வார்னா, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தால் வீட்டுள்ள பொண்ணை சேர்க்க மாட்டியா, போயா அனுப்பி விடுவான் அப்படின்ற மாதிரி வந்து நடேசன் சொல்லிட்டு விட்டுடுவார். அடுத்து பாண்டியனையும் வானதி தான் காட்டுறாங்க. வானதி வந்து ஓரளவுக்கு இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க பாண்டியனை. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, ஏன் எங்கள் வீட்டில் கொண்டு போய் என்னை விடுற, நான் எங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் உன் கூடவே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஓரளவுக்கு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. பாண்டியனுக்கு செம்ம கடுப்பாயிட்டு, நீ இப்போதைக்கு வீட்டுக்கு போ, நான் அதுக்கப்புறம் வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் சொல்கிறாரு. எங்கள் வீட்டுக்கு போனால் என்னை அடிப்பாங்க, அதனால் நான் எங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் உங்கள் வீட்டிலே இருந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, கார் கொண்டு வந்து நேராக வானதி வீட்டாண்ட நிறுத்தி பாண்டியன் வானதி இறங்க சொல்கிறாரு. வானதி இறங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அதை மீறி வலுக்கட்டாயமாக இறக்கி கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வானதியோட அப்பா அம்மா வந்து வானதியை கூட்டிகிட்டு உள்ளார போகிறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலாவுடைய கதை தான் காமிக்கிறாங்க. நிலா வந்து பார்த்திங்கன்னா
இவர் ராகவக்கிட்ட வந்து நீங்கள் எதுக்கு வந்து வாட்ச் வாங்கினதை ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறீங்க, அதில் வந்து எமோஜிஸ்லாம் போட்டு கிஸ் எமோஜிஸ்லாம் போட்டு நீங்கள் ஏன் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிலா வந்து ராகவ கேட்குறாங்க. அதனால் என்னங்க இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நீங்கள் எதுக்கு எமோஜிஸ்லாம் வச்சிங்க, இதை பார்த்துட்டு சோழன் வந்து ரொம்பவே கோவப்பட்டார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து இவங்க நிலா கேட்பாங்க. அவர் பார்த்து கோவப்படுறதுக்கு இதில் என்னங்க இருக்குது அப்படின்ற மாதிரி ராகவ் கேட்டதுக்கு உடனே நிலா என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் கோவப்படுவாருங்க, அவருக்கு கோவப்படுறதுக்கு உரிமை இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி வந்து நிலா சொல்லுவாங்க. இவர் ராகவ் வந்து ரொம்ப அதிர்ச்சியில் சேரில் உட்காந்த உடனே அடுத்த செகண்ட் எழுந்து நிற்பார். எழுந்த உடனே என்னங்க நிலா எப்படி என்ன சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றுமே புரியலையே, உண்மையிலே அவர் உங்கள் ஹஸ்பண்டா, நீங்கள் சொல்லவே இல்லை, மேரேஜ் ஆனதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து ராகவ் கேட்பார். ஆனால் ராகவ் என்ன ஒரு ட்விஸ்ட் அடிப்பார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து ராகவ் சொல்கிறதா இருக்கும். ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் வந்து ஆஃபீஸ் விஷயமாக வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு நான் கோர்ட்டுக்கு வந்திருந்தேன். அந்த நேரத்தில் நீங்களும் சோழனும் உட்காண்ட்ருந்தீங்க. இவங்க ஏன் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு மூலிமா நான் விசாரித்த போது, நீங்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். நீங்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுனால தான் நான் உங்களை லவ் பண்ணவே ஆரம்பித்தேன். அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நான் நெருங்கி வரும்போது நீங்கள் வந்து எனக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாத இருந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து ராகவ் வந்து நிலாவை பார்த்து சொல்லுவார். இப்போ நிலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு, பயங்கர குழப்பத்தில் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுனே தெரியாத ரொம்பவே குழப்பத்தில் நிற்பாங்க. அப்படியே நாளைக்கான எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.